வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து அடுத்த டாபிக், அதாவது எலக்ட்ரிசிட்டி, ஃபிசிக்ஸில் எலக்ட்ரிசிட்டி மின்னியல் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். 25 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ வெல்கம் டு போதிமரம் அகாடமி யூடியூப் சேனல். நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எதுவும் டவுட்டு, கிளாஸ், ஆன்லைன் டியூஷன் வேணும்னா இதில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகும்போது வழக்கம் போல இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்ட்ஸ் நம்ம பார்ப்போம். முக்கிய தகவல்கள். எஸ்ஐ யூனிட் ஆஃப் கரண்ட் ஆம்பியர். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். ஓம்ஸ் லா வந்து வி ஸ்கூட் ஐஆர், ஓம் விதி வி ஸ்கூட் ஐஆர். பெஸ்ட் கண்டக்டர் அப்படின்னா சில்வர், வெள்ளி. லேப்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. நாட் வயரிங், ஏன்னா அது காஸ்ட்லி. சிறந்த மின் கடத்தி வந்து வெள்ளி. 1 கிலோவாட் ஹவர் அப்படிங்கிறது ஜூல்ல கேட்கும் போது 3.6 இன்டு 10⁶ ஜூல்ஸ், அதாவது 36 லட்சம் ஜூலு. சரிங்களா, அது நீ வச்சுக்கோங்க. அம்மீட்டர் வந்து எப்பவுமே தொடர் இணைப்பு, அதாவது சீரியஸ்லாம் இணைக்கணும். ஓல்டு மீட்டர் எப்பவுமே பேரல தான் இணைக்கணும், பக்க இணைப்பு தான் இணைக்கணும். டொமஸ்டிக் அப்ளைன்சஸ் யூஸ் பேரல் சர்க்கியூட், அதாவது பக்க இணைப்பு. வீட்டு சாதனங்கள், நம்ம வீட்டிலலாம் பக்க இணைப்புலாம் கொடுத்துருப்பாங்க எல்லா சாதனங்களையும். டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்ஸ் அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், பரிமாற்று மின் தூண்டல். இந்த ஒன்னோட அடிக்கடி கேட்பாங்க. மின்மாற்றி பரிமாற்று மின் தூண்டல் தத்துவத்தில் செயல்படுகிறது. 8வது கொஸ்டின், ஃபியூஸ் ஒயர் மெல்ட்ஸ் டு பிரேக் ஓவர்லோட சர்க்கியூட். மின் உருகுநிலையை பற்றி தெரியும், அதிக மின்னோட்டத்தில் உருகுகிறது. ஐடியல் அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு சாதாரண அம்மீட்டரை விட ஐடியல்னா அது வந்து ஒரு சிறந்த இது, ஆனால் அது அப்படி இருக்காது, அப்படிதானே? பட் அதோடைய ஐடியல் அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 0 இருக்கும். அதனால நல்ல கரண்டை கண்டக்ட் பண்ணும். ஓல்டு மீட்டர் எப்படி இருக்குன்னா இன்ஃபினிட்டா இருக்கும், முடிவிலியா இருக்கும். சரிங்களா, இவை துல்லியமான அளவீட்டுக்கு உதவுகின்றன. இன்வெர்டர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த இன்வெர்டர் என்ன பண்ணும்? டிசிலேருந்து ஏசியா கன்வெர்ட் பண்ணும். பேட்டரி அந்த சார்ஜ்ல இருந்து ஏசியா கன்வெர்ட் பண்ணும். ரெக்டிஃபையர் என்ன பண்ணும்னா ஏசிலேருந்து டிசியை கன்வெர்ட் பண்ணும். சரிங்களா, ஸோ இன்வெர்டர் டிசியை ஏசியாக மாற்றுகிறது. ஓகே, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 1, இந்த எஸ்ஐ குரூப் டிஎம்எஸ்லாம் கேட்கக்கூடியது. எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர் அப்படின்னு தெரியும். ஆம்பியர் போட்டிருக்கோம். ஒரு கடத்தின் வழியே பாயும் மின்னூட்டங்களின் வீதமே மின்னூட்டம். எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் த்ரூ த கண்டக்டர். ஏ ஃபார் ஆம்பியர், ஏ ஃபார் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஆம்பியர் கரண்ட். ரிமெம்பர் த சிம்பிள் ஃபார் கரண்ட் இஸ் ஐ, ஆனால் அதோட யூனிட் வந்து ஏ. ஓகே, சிம்பிளுக்கு வந்து ஐ தான் போடணும், யூனிட் வந்து ஏ பண்ணும். ஆண்ட்ரி மேரி ஆம்பியர் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிச்சாரு. டிஎம்பிசி குரூப் அண்ட் 4லாம் எக்ஸாம் இந்த அழகு கேள்வி மிக அதிகமாக வருகிறது, அதனே வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2, டெட்ல டிஎம்பிசியில் குரூப்ல கேட்கக்கூடியது. இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட். மின் ஓட்டத்தை அளவிட பயன்படும் கருவி வந்து அம்மீட்டர். இது எப்போதும் மின் சுற்றி தொடர் இணைப்பில் தான் இணைக்கப்பட வேண்டும். சீரியஸ் கனெக்ஷன். அம்மீட்டர் ஆல்வேஸ் கனெக்ட் இன் சீரியஸ் இன் சர்க்யூட் டு மெஷர் கரண்ட் அக்யூரேட்லி. ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 3, இது வந்து டிஎம்பிசியில் குரூப்ல கேட்கக்கூடியது. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கண்டக்டர் இஸ் மெஷர்ட் இன். ஒரு கடத்தி மின்தடை எந்த அலகால் அளவிடப்படுகிறது? அதாவது அலகு ஓம். ஓம் இந்த சிம்பிள் நம்ம போடும். மின்னோட்டம் பாய்வதை எதிர்க்கும் பண்பே மின்தடைய ரெசிஸ்டன்ஸ் எனப்படும். ரெசிஸ்டன்ஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் தட் ஆப்போசஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். யூனிட் வந்து ஓம் போடும். 4th கொஸ்டின், த மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் த ஃபிலமெண்ட் இன் அன் இன்கண்டக்ஷன் பல்ப். மின் விளக்கின் இலை தயாரிக்கப்படும் உலோகம் அது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதனால பார்த்தீங்கன்னா டிஎம்பிசி டெட்ல சி டெட்ல குரூப்லாம் கேட்டாங்க. டங்ஸ்டன், டபிள்யூ அப்படின்னு பண்ணணும். ஓகே, டங்ஸ்டனை வந்து ஏன் யூஸ் பண்றாங்கன்னா மிக அதிக உருநிலை, அதாவது 3422 டிகிரி செல்சியஸ் கொண்டுள்ள எளிதில் உருவாகுது. டங்ஸ்டன் ஹேஸ் த ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் அமாங் ஆல் மெட்டல்ஸ், ஐடியல் ஃபார் பல்ப் ஃபிலமெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா கான்டெக்ட், டங்ஸ்டன் கெமிக்கல்ஸ் வந்து டபிள்யூ அப்படின்னு தெரியும். ஃப்ரம் ஓல் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து வரும். நிக்ரோம்னு ஒன்று இருக்கு, நிக்கல் பிளஸ் குரோமியம், அது என்ஐசிஆர் போடுவாங்க. இஸ் யூஸ்னா அயன் பாக்ஸஸ். டங்ஸ்டன் இஸ் ஃபார் பல்ப்ஸ். சரிங்களா, ஸோ அதனால அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. டெட்டு சி டெட்ல இரண்டும் ஒப்பிட்டு கேட்கப்படும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 5வது கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 5, டிஎம்பிசி டெட்ல கேட்கக்கூடியது குரூப்ல. விச் டிவைஸ் இஸ் யூஸ் டு மெஷர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். மின்னழுத்த வேறுபாடை அளவிட பயன்படும் கருவி வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர். ஓகே, வோல்ட் மீட்டர் எப்போதும் மின் சுற்றி பக்க இணைப்பில் பேரலில் இணைக்கப்பட வேண்டும். வோல்ட் மீட்டர் ஆல்வேஸ் கனெக்டட் இன் பேரல் அக்ராஸ் 2 பாயிண்ட் டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 6,
எல்லாத்துலயும் கேட்கறாங்க. டெட், சிடெட்ல, டிஎம்பிஎஸ்ல, குரூப்ல கேட்கறது. ஓம்ஸ் லா இஸ் டிஃபைன்ட் பை த ஃபார்முலா. ஓம் விதியின் சமன்பாடு அப்படின்னா V இஸ் ஈக்குவல் டு ஐஆர். சரிங்களா? வோல்டேஜ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். மின்னோட்டம் மின் தடை அதோடைய பெருக்கல்னா அந்த மின்னழுத்த வேறுபாடு. மின்னோட்டத்துக்கு நேர்த்தகவல் இருக்கும். ஏன்னா V வந்து ஐக்கு நேர்த்தகவல் இருக்கும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். The potential difference across a conductor is directly proportional to the current through it at constant temperature. மாறாத வெப்பநிலை அது நீ வச்சுக்கோங்க. ஃபார்முலா ட்ரையாங்கிள் அதாவது V at top, I and R bottom. சரிங்களா? கவர் வாட் யூ நீட் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ V is equal to IR, I is equal to V by R, R is equal to V by A. இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நமக்கு வந்து இப்போ டிஎம்பிசியில் டெட்லலாம் இந்த மாதிரி கேட்குறாங்க. அந்த சம் வந்து அதுக்கேற்றாலும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வச்சு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 7 டிஎம்பிசி டெட்ல குரூப்ல கேட்கக்கூடிய சேஃப்டி டிவைஸ் யூஸ் டு ப்ரிவென்ட் ஷார்ட் சர்க்கியூட். மின் சுற்றில் குறுக்கு சுற்றை தவிர்க்க பயன்படும் பாதுகாப்பு சாதனம் அப்படின்னா ஃபியூஸ் ஒயர். சரிங்களா? மின் உருகு இலை. மின் உருகு இலை அதிகப்படியான மின்னோட்டம் பாயும் போது இது உருகி மின் சுற்றை துண்டித்துவிடும். A fuse wire melts and breaks the circuit when current exceeds the safe level. Product appliances. TMBC டெட்ல சீட்டெட்ல கேட்கக்கூடியது குரூப்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 8. த ஹீட்டிங் எலமெண்ட் இன் எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் இஸ் மேட் ஆஃப் 5. இதுதான் மேலே பார்த்தோம். மின் சலவைப்பட்டியோடைய வெப்பமூட்டும் இலை எதனால் ஆனதுன்னா அந்த ஹீட்டிங் எலமெண்ட் நிக்கல் பிளஸ் குரோமியம் சொன்னோம்னா அதுதான் NiCl. ஏன்னா அதிக மின்தடை ஹை ரெசிஸ்டன்ஸ் உண்டு, அதிக உருநிலை கொண்டது. சரிங்களா? அது நிக்கலும் குரோமியம் கலந்த உலோக கலவை. நிக்ரோம் இஸ் நிக்கல் குரோமியம் அலாய் வித் ஹை ரெசிஸ்டிவிட்டி அண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட். ஐடியல் ஃபார் ஹீட்டிங் எலமெண்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 9 டிஎம்பிசி குரூப்ல கேட்கறது யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். மின்னூட்டத்தின் எலக்ட்ரிக் சார்ஜ். மின்னூட்டம் அப்படின்னா அது வந்து கூலும். மின்னோட்டம்னா அது அந்த ஆம்பியர். கூலும் சி மட்டும் பண்ணும். மின்னூட்டம் அப்படிங்கிறது துகள்களின் அடிப்படை பண்பு. ஒரு ஆம்பியர் அப்படின்னா ஒரு கூலும் ஒரு வினாடி நேரத்தில் போறதுதான். கூலும் இஸ் SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். 1 ஆம்பியர் equal to 1 கூலும் பெர் செகண்ட். நேம்டு ஆஃப்டர் சார்லஸ் ஆகஸ்டின் டி கூலும். அவருடைய நேமுக்கு அப்புறம் வந்துச்சு. கொஸ்டின் நம்பர் 10. ஹியூமன் பாடி இஸ் a dash ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. மனித உடல் மின்சாரத்தை டேஷ் கண்டக்ட் பண்ணும். கண்டக்டர் மின் கடத்தி. சரிங்களா? டெட்ல டிஎம்எஸ் கேட்குறாங்க. கண்டக்ட் ஏன்னா மனித உடலில் நீர் மற்றும் உப்புகள் இருக்கு. எலக்ட்ரோலைட்ஸ் உள்ளதா மின்சாரத்தை கடத்துகிறது. இந்த ஹியூமன் பாடி கண்டெய்ன்ஸ் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் சால்ட்ஸ் மேக்கிங் இட் a good conductor of electricity, hence dangerous to touch live wires. இப்போ தெரிஞ்சு வச்சா ஏன்னு. சேஃப்டி நோட் பாதுகாப்பு குறிப்பு. ரப்பர் க்ளோவ்ஸ் வந்து ஒரு இன்சுலேட்டர் மின் கடத்த பொருள். அதனால எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வியர் பண்ணுவாங்க. வியர் தம் டு ப்ராடக்ட் தெம்செல்ஃப். டெட் சயின்ஸ் செக்ஷன்ல இந்த கேள்வி அடிக்கடி வருகிறது. வச்சுக்கோங்க. கொஸ்டின் 11 டிஎம்பிசி டெட்ல டெட்ல குரூப்ல கேட்கறது டொமஸ்டிக் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஆர் கனெக்டட். வீட்டு உபயோக மின்சாதனம் எவ்வாறு இணைக்கப்படுதுன்னா பேரல் சர்க்கியூட்ல பக்க இணைப்பில். ஏன்னா ஒரு டிவைஸ் ஒர்க் ஆகட்டாலும் மற்ற டிவைஸ் ஒர்க் ஆகும். ஓகே, பக்க இணைப்பில் அனைத்து சாதனங்களும் சமமான மின்னழுத்தம் கிடைக்கும். ஒரு சாதனம் பழுதானாலும் மற்றவை வேலை செய்யும். பேரல் கனெக்ஷன் கிவ்ஸ் ஈக்குவல் வோல்டேஜ் டு ஆல் அப்ளையன்சஸ். அதாவது அது நமக்கு அதுவும் தெரியும் அப்படிதான். பேரல் கனெக்ஷன்னா ஓல்டு சேம் தான். அது ஃப்ரிட்ஜோ டிவி எல்லாத்துக்கும் ஓல்டுக்கு சேமாக போகும். அண்ட் ஒன்று ஒர்க் ஆகட்டாலும் இன்னொன்று ஒர்க் ஆகும். அலவுஸ் இண்டிபெண்டன்ட் ஆப்ரேஷன். தட்ஸ் வை ஹோம்ஸ் யூஸ் திஸ். கொஸ்டின் நம்பர் 12 டிஎம்பிசி குரூப்ல கேட்கறது த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கான்ஸ்டிடியூட்ஸ். எலக்ட்ரான் ஓட்டம். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எதை உருவாக்குறதுனா எலக்ட்ரிக் கரண்ட் மின்னோட்டம். எலக்ட்ரான் ஒரு திசை நகர்வதே மின்னோட்டம். எலக்ட்ரான்கள் எதிர்மறை முனையிலிருந்து அதாவது நெகட்டிவ் டெர்மினல் இருந்து பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி நகர்கின்றன. எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டைரக்ட் ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் ஃப்ளோ ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டெர்மினல். சரிங்களா? பேட்டரியில் அதனால நெகட்டிவ் பாசிட்டிவ் போட்டிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 13 விச் டிவைஸ் கன்வெர்ட்ஸ் கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஎம்பிசி டெட்ல கேட்கறது வேதி ஆற்றலை அதாவது கெமிக்கல் எனர்ஜியை மின் ஆற்றலாக எலக்ட்ரிக் எனர்ஜியா மாற்றும் சாதனம் அதுதான் எலக்ட்ரிக் செல் மின்கலம். மின்கலத்தில் நடக்கும் வேதி வினைகள் கெமிக்கல் ரியாக்ஷன் மின்சாரத்தை உருவாக்கின்றன. எலக்ட்ரிக் செல் பேட்டரி கன்வெர்ட்ஸ் கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக் எனர்ஜி த்ரூ த இன்டர்னல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இப்போ எனர்ஜி கன்வர்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். இதில் இம்பார்ட்டன்ட் இப்போ மோட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து எலக்ட்ரிக்கல் டு மெக்கானிக்கல் அதாவது மின் ஆற்றலை இயக்காற்றலாக மாற்றிக்கிறது. ஜென்ரேட்டர். சரிங்களா? ஜென்ரேட்டர் அப்படிங்கிறதுல மெக்கானிக்கல் டு எலக்ட்ரிக்கல் அதாவது இயக்காற்றல் நமக்கு வந்து மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அந்த மோட்டார் ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும். சரியா? செல்லு கெமிக்கல் டு எலக்ட்ரிக்கல் வேதி மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது.
டிஎன்பிஎஸ்சி டெட்ல இரண்டும் இந்த வகை ஒப்பீட்டு கேள்விகள் அடிக்கடி வருகின்றன. ஸோ அதனால இதை வந்து நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப்ல கேட்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 14. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர். எலக்ட்ரிக் பவர் அப்படின்னா மின்திறன். மின்திறனுடைய எஸ்ஐ அலகு. இதுலயும் நிறைய பேர் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், வோல்ட் வருமா அப்படி அப்படின்னா இது வந்து வாட். சரிங்களா, வாட் தான் இதுக்கு சரியான ஆன்சர். வாட்ஸ் டபிள்யூ போடணும். பி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஐ அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதாவது நம்ம வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு போட்டோம்னா அப்போ ஐ ஸ்கொயர் ஆர். அப்போ பவருக்கு ரெண்டு ஃபார்முலா உண்டு, ஐ ஸ்கொயர் ஆரும் உண்டு, வி இன்ட்டு ஐ உண்டு. ஸோ அந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு எத்தனை கொண்டு வரணும். மின்திறன் என்பது மின்னாற்றல் செலவிடப்படும் வீதம் ஆகும். ஒரு வாட் அப்படின்னு ஒரு ஜூல் வந்து ஒரு வினாடி நேரத்தில் செலவழிக்கப்பட்டது தான். எலக்ட்ரிக் பவர் இஸ் த ரேட் அட் விச் எலக்ட்ரிக் எனர்ஜி கன்சியூம்டு. ஒரு செகண்ட்ல ஒரு ஜூல் எனர்ஜி கன்சியூம் ஆயிருக்குன்னா அதுதான் ஒரு வாட்ஸ். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 15 டிஎம்பிஎஸ்ல குரூப்ல கேட்கறது. த டிவைஸ் யூஸ் டு டிடெக்ட் த பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ரொம்ப இம்பார்ட்டன்டானது. மின்னூட்டம் இருப்பதை அறிய பயன்படும் கருவி அதுனா எலக்ட்ரோஸ்கோப், அதாவது நிலை மின்னோட்டமானி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, எலக்ட்ரோஸ்கோப் நிலை மின்னோட்டமானி. இது நிலை மின்சாரம் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி இருப்பதை உறுதி செய்ய பயன்படுகிறது. கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் மிகவும் பிரபலமானது. த எலக்ட்ரோஸ்கோப் டிடெக்ட்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. நிலை மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு எலக்ட்ரோஸ்கோப் நிலை மின்னோட்டமானி. சரிங்களா, கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் இருக்கு, அது மோஸ்ட் காமன்லி நோன் டைப். அடுத்து டிஎம்பிஎஸ்சி டெட்ல கேட்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 16. த மெட்டீரியல் தட் டு நாட் அலோவ் எலக்ட்ரிக் கரண்ட் டு பாஸ் த்ரூ தம் ஆர். தங்கள் வழியே மின்சாரத்தை பாயவிடா பொருட்கள் இன்சுலேட்டர் மின் கடத்தா பொருட்கள். மரம், ரப்பர், கண்ணாடி, பிளாஸ்டிக் போன்றவை மின்சாரத்தை கடத்தாது. இவற்றை இன்சுலேட்டர் மின் கடத்தா பொருட்கள் என்போம். மெட்டீரியல் லைக் ரப்பர், வுட், கிளாஸ், பிளாஸ்டிக்ஸ் ஆர் இன்சுலேட்டர். தே டு நாட் அலோவ் எலக்ட்ரிக் கரண்ட் டு த்ரோ தம். அடுத்து கொஸ்டின் 17, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஎம்பிஎஸ்சி டெட்ல டெட்ல கேட்கறது. விச் லா ரிலேட்ஸ் த ஹீட் ப்ரொடியூசிங் த ரெசிஸ்டர் டு கரண்ட். மின்தடையில் உருவாகும் வெப்பத்திற்கும் மின்னோட்டத்திற்கு உண்டான தொடர்பை கூறும் விதி தான் ஜூல்ஸ் லா. சரிங்களா, நிறைய பேர் ஓம்ஸ் எல்லாம் போடுவாங்க, தப்பு, ஜூல்ஸ் தான். அதனால அது இம்பார்ட்டண்டா இருக்கு. ஜூல்ஸ் வெப்ப விதி. ஜூல்ஸ் லா அப்படின்னா ஹச் கூட ஐ ஸ்கொயர் ஆர்டி. இதுல தான் ஹச்ங்கிறது ஹீட், ஆறுங்க ரெசிஸ்டன்ஸ், கரண்ட், டைம். ஸோ மின்னோட்டம் பாயும் போது மின்தடையில் வெப்பம் ஹீட் உருவாதை இது உருவாக்கிறது. ஜூல்ஸ் ஹீட்டிங்லா, ஹீட் ப்ரொடியூசர் ஹச் ஐ ஸ்கொயர் ஆர்டி, வேற ஐங்கிறது கரண்ட், ஆறுங்க ரெசிஸ்டன்ஸ், டிங்கிறது டைம். அப்ளிகேஷன்ஸ் பயன்பாடுகள். எலக்ட்ரிக் அயன் மின் செலவை பற்றி தெரியும். டோஸ்டர், ஹீட்டர் வெப்பமூட்டி, ஆல் யூஸ் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். டிஎம்பிஎஸ் குரூப் சீட்டர்ல இந்த ஃபார்முலாவோடு கேட்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 18 டிஎம்பிஎஸ்ல கேட்கப்படுது. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஐடியல் அம்மீட்டர். நம்ம மேலே பார்த்தோம், ஒரு நல்ல அம்மீட்டர். சரிங்களா, அம்மீட்டரோட மின்தடை நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கேட்கறாங்கன்னா 0 அப்படிங்கிறத நம்ம அதை சொல்லணும். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, 0. அப்போதான் அந்த அம்மீட்டர் மின்னோட்டத்தை பாதிக்காம துல்லியமாக அளவிடும். ஓகே, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா அந்த மின்னோட்டத்தை பாதிக்காது. ஐடியல் அம்மீட்டர் ஆர் வந்து 0 ரெசிஸ்டன்ஸ். ஐடியல் வோல்ட் மீட்டர்னா ஆர் வந்து இன்ஃபினிட்டியா இருக்கணும் ரெசிஸ்டன்ஸ். ஐடியல் அம்மீட்டர் ஹேஸ் 0 ரெசிஸ்டன்ஸ், ஸோ இட் டஸ் நாட் ஆல்டர் த சர்க்கியூட் கரண்ட். கம்பேர் ஐடியல் வோல்ட் மீட்டர் ஹேஸ் இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ரெண்டுத்தையும் மாற்றி போட்டக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎம்பிஎஸ்சி டெட்ல கேட்கக்கூடிய அடுத்த கொஸ்டின், கொஸ்டின் 19. த யூனிட் யூஸ்ட் ஃபார் கமர்ஷியல் மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி. மின்னாற்றலுடைய வணிக ரீதியான அழகு. கமர்ஷியல் யூனிட்னா நம்ம வீட்டில் வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி நம்ம கன்சியூம் பண்ணிருக்கோம், அதெல்லாம் அளவுப்பாங்க. அது எந்த யூனிட்டா, இந்த யூனிட், அதுதான் கமர்ஷியல் யூனிட். கிலோ வாட் ஹவர், கிலோ வாட் மணி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, KWH. ஒரு கிலோவாட் ஹவர் என்பதுதான் ஒரு யூனிட் மின்சாரம். இப்ப தெரிஞ்ச நம்ம 200 யூனிட் சொல்றாங்கன்னா அப்ப 200 கிலோவாட் ஹவர்னு அர்த்தம். மின்சார கட்டணம் இதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. 1 kilowatt hour, 1 unit of electricity is the commercial unit. Electricity bills are calculated based on kilowatt hour consumed. நம்ம வீட்டு டிவைஸ் ஒரு மாசத்துக்கு ஃபுல்லா எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்குங்கிறத அதை வச்சு கால்குலேட் பண்றாங்க. டிஎம்பிஎஸ் கேட்கறது. கொஸ்டின் நம்பர் 20. டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்ஸ் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் மின்மாற்றி அப்படிமாங்க. எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுனா பரிமாற்று மின் தூண்டல், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். மின்மாற்றி மின்னழுத்தத்தை உயர்த்தவோ ஸ்டெப் அப் அல்லது குறைக்கவோ ஸ்டெப் டவுன் பயன்படுகிறது. இது ஏசி மின்னோட்டத்திலே செயல்படும். டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்ஸ் ஆன் தி மியூச்சுவல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸ்டெப் அப் இன்க்ரீசஸ் வோல்டேஜ்,
ஸ்டெப் டவுன் டிக்ரீசஸ் வோல்டேஜ் ஒன்லி ஒர்க்ஸ் வித் ஏசி. ஏசியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதையும் நீ வச்சுக்கோங்க. டிஎம்பிஎஸ்சி கேட்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 21. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஐடியல் வோல்ட்மீட்டர். நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஒரு நல்ல வோல்ட்மீட்டருடைய மின்தடை இன்ஃபைனைட் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். இன்ஃபைனைட் முடிவிலி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போதுதான் அந்த வோல்ட்மீட்டர்ல மின்னோட்டம் பாயாமல் மின்னழுத்தத்தை மட்டும், ஏன்னா இன்ஃபினிட்டினா ரொம்ப அதிகமா இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம், அப்படிதானே? அப்போ அதை வந்து எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, அது வந்து அப்படி இது இருக்கும் போது அல்ட்ரா எதுவும் பண்ணாது. ஸோ அப்படிங்கிறத நம்ம இது பண்ணணும். அதுக்குதான் நம்ம சொல்றோம் வோல்ட்மீட்டர் மின்னோட்டம் பாயாமல் இருக்கும் போது. அப்ப ஏன்னா இன்ஃபினிட் இருக்கும்போது எல்லாத்தையும் தடுத்துரும். அப்ப மின்னழுத்தத்தை மட்டும் வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஐடியல் வோல்ட்மீட்டர், அந்த ஒரு சிறந்த நல்ல வோல்ட்மீட்டர் நம்ம இப்படி சொல்றோம். வோல்ட்மீட்டர் மீட்டர்லாம் மின்னழுத்தம் மட்டும் துல்லியமா ஐடியல் வோல்ட்மீட்டர் ஹேஸ் இன்ஃபைனைட் resistance, so no current flows through it. It only measures potential difference accurately. இது புரியுதா? இப்போ இந்த இதுல வந்து ஐடியல் அப்படின்னு சொல்றதுல சில இடத்துல சிறந்தன்னு போடலாம், சில இடத்துல நல்ல அப்படின்னு போடுவாங்க, சில இதுல லட்சிய அப்படின்னு போடுவாங்க. சரிங்களா? அதனால எந்த வார்த்தை அது உங்களுக்கு தெரியும். ஸோ லட்சியங்கிறது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. லட்சிய வோல்ட்மீட்டர், லட்சியம், ஏன்னா அந்த அதுதான் ஃபைனலா அப்படிங்கிற மாதிரி ரோல் மாடல் மாதிரி. சரிங்களா? அது அந்த வார்த்தையை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். கொஸ்டின் நம்பர் 22 டிஎம்பிஎஸ்சி டெட்ல சீட்டெட்ல கேட்கறது. கன்வென்ஷனலி த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டேக்கன் அஸ். பொதுவா கன்வென்ஷனல் மரபு மின்னோட்டம் அர்த்தம் கன்வென்ஷனல் கரண்ட். ஸோ கன்வென்ஷனல் கரண்ட் கேட்டாங்கன்னா நம்ம ஆப்போசிட்டா எழுதணும். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ், நேர் டு எதிர். மரபு மின்னோட்டத்தின் கன்வென்ஷனல் கரண்ட் திசை எதுல இருந்து எதை நோக்கி இருக்குன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ், நேர் டு எதிர் இருக்கும். மரபு மின்னோட்டம் நேர்மறை முனையிலிருந்து எதிர்மறை முனை நோக்கி பாயும். ஆனால் உண்மையில் எலக்ட்ரான்கள் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டா பாயும், எதிர் திசையில் பாய்கின்றன. Conventional current flows from positive to negative terminal, but electron actually flow from negative to positive terminal. அது opposite direction. This was the difference before electron were discovered. ஏன்னா எலக்ட்ரானை கண்டுபிடிக்க முன்னாடி கரண்ட் இப்படிதான் இருக்குன்னு நினைச்சனால தான் ஃபர்ஸ்ட் கன்வென்ஷனல் கரண்ட் சொன்னாங்க. அப்புறம் எலக்ட்ரான் கண்டுபிடிச்ச பிறகு எலக்ட்ரான் தான் கரண்ட் காரணம். ஸோ அதோட டைரக்ஷன் ஆப்போசிட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? ட்ரிக். கன்வென்ஷனல் கரண்ட் சொன்னாங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ், பி டு என். எலக்ட்ரான் ஃப்ளோ கேட்டாங்கன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இரண்டும் எதிர் திசையில் இருக்கும். டெட்ல சீட்டர்ல கேட்கறாங்க. கொஸ்டின் நம்பர் 23 டிஎம்பிஎஸ்சியில் டெட்ல கேட்கக்கூடியது. விச் மெட்டீரியல் இஸ் த பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி? ஸோ இங்க பாருங்க, மின்சாரத்தை மிகச் சிறப்பாக கடத்த உலோகம் கோல்டு, காப்பர், சில்வர், அயன் போடும்போது சில்வர், வெள்ளி, ஏஜி. வெள்ளி ஏன் யூஸ் பண்றாங்கன்னா மின்தடை மிக குறைவாக இருக்கும், அது சிறந்த மின் கடத்தி, விலை அதிகமாக இருப்பதால் மின் கம்பிகளை தாமிரம் பயன்படுத்தப்படுகிறது. சில்வர் ஆஸ் ஹையஸ்ட் எலக்ட்ரிக் கண்டக்டர். ஏன்னா நிறைய பேர் இந்த ஒன்னோட பக்கமாக காப்பர் போடுவாங்க, பட் இதுல கம்பேர் பண்ணும்போது சில்வர் தான். ஆனா ஹை காஸ்ட்னால தான் ஒயர்லிங் எல்லாம் யூஸ் பண்றது கிடையாது. ஹையஸ்ட் எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி, அது மின்தடை குறைவா இருக்கும், ஆனா அந்த மின் கடத்து திறன் அதிகமாகும். ஹையஸ்ட் எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி. காப்பர் யூஸ் இன் ஒயரிங் பிகாஸ் இட் இஸ் சீப்பர். ஸோ சில்வர் இஸ் த பெஸ்ட் கண்டக்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. மின் கடத்து திறன் வரிசை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, சில்வர், வெள்ளி வந்து காப்பரோட அதிகம், தாமிரத்தை விட. காப்பர், தாமிரம் வந்து கோல்டோட அதிகம். கோல்டு வந்து அலுமினியம் அதிகம். அலுமினியம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அயனோட அதிகம். டிஎம்பிசி குரூப் டெட்லாம் அந்த வரிசை கேள்வியாக வருகிறது. ஸோ சில்வர் தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் காப்பர், தேர்டு கோல்டு, ஃபோர்த்து அலுமினியம், ஃபோர்த்து தான் அயான். சரிங்களா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த்து ஃபிஃப்த்து தான் அயான், இரும்பு. கொஸ்டின் நம்பர் 24. ஏ கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி ஜூல்ஸ்? நம்ம முன்னாடியே பார்த்தோம் நோட்ஸ்ல. ஒரு கிலோவாட் மணி எத்தனை ஜூல்கள் சொன்னோம்னா 3.6 × 6 ஜூல். 1 கிலோவாட் ஹவர். இங்க நான் அந்த ஜீரோவோட போட்டிருக்கேன் பாருங்க, 36 போட்டு 5 0 1. ஓகே, ஜூல். 1 கிலோவாட் ஹவர். இப்போ ஒரு கிலோவாட்னா 1000 வாட்டு. சரி, 1 ஹவர்னா 3600 செகண்ட். ஸோ 36 லட்சம் ஜூல்கள். நீங்க அதை மல்டி பண்ணி கூட பார்த்துக்கலாம். 36 லட்சம் ஜூல்கள். இந்த மாற்று கன்வர்ஷன் தேர்வில் நேரடியாக கேட்கப்படும். ஞாபகம் 3.6 × 10⁶ ஜூல்ஸ். This is the most important numerical conversion in electricity. Last question. The device used to change DC into AC. நம்ம பார்த்தோம் இன்வெர்டர், அதுதானே? நேர்திசை மின்னோட்டத்தை, அதாவது டிசிய ஏசியா மாற்றக்கூடிய டிவைஸ், அதுதான் இன்வெர்டர். நம்ம வீட்டில் இருக்குல்ல, அதுதான் நம்ம கேட்குறாங்க.
இன்வெர்டர். இன்வெர்டர் பேட்டரி மின்சாரத்தை டிசியை வீட்டு பயன்படுத்தி ஏசியாக மாத்திக்கிறது. ஓகே. இந்த இன்வெர்டரை இன்னும் சுத்தமான தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா மாறுதிசையாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, நேர் மாற்றி அப்படிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? இன்வெர்டர்னு போட்டிருந்தாங்கன்னா அதுவே நமக்கு வந்து கரெக்ட். ரெக்டிஃபையர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ரெக்டிஃபையர் அப்படின்னா அது வந்து திருத்தி. அந்த திருத்தி என்ன பண்ணும் அப்படின்னா ஏசியை டிசியாக மாற்றும். இன்வெர்டர் கன்வெர்ட்ஸ் டிசி டு ஏசி, ரெக்டிஃபையர் கன்வெர்ட் ஏசி டு டிசி. ரிமெம்பர் இன்வெர்டர் டிசி டு ஏசி. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்போசிட் டு ரெக்டிஃபையர். ரெக்டிஃபையரும் இன்வெர்டரும் ஆப்போசிட். அங்க இங்க தமிழ்ல கொடுத்துருக்கேன். இன்வெர்டர் அப்படின்னா டிசி டு ஏசி, ரெக்டிஃபையர் திருத்தி அப்படின்னா ஏசி டு டிசி. டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா மின்மாற்றி, அது ஏசி வோல்டேஜை மாற்றும். ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும் டிக்ரீஸ் பண்ணும். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த 25 கொஸ்டின். ஃபோன் நம்பர் இருக்கு. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கோங்க. இந்த நோட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த டாபிக்ல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.